வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையுடைய புக் ஃபேர்க்கு வந்திருக்கோம். நந்தனம் ஒய்எம்சிஏல 2025ஆம் ஆண்டுக்கான புக் ஃபேர் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டால் 290 பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலுடைய அவங்களுடைய ஸ்டால்ல இருக்கோம். இன்றைக்கு இந்த ஸ்டால்ல என்னென்ன விதமான புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பூவுலகின் நண்பர்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றியும் இதோடைய அரசியல் பின்னணி பற்றியும் பேசுவதற்காக அந்த அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஆண்டுக்கான புதிய புத்தகங்கள்லாம் நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த ஆண்டுக்கு புதிய புத்தகம், முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் புத்தகம் இந்த இதுதான். தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம், தனியார்மயமாகும் நீர்நிலைகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன, உங்களுக்கு போன வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த சட்டம் எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு பெரிய திட்டத்திற்காக, ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுக்கான நிலங்கள் கையகப்படுது. சுமார் இப்போ 5000 ஏக்கர்ஸ் நிலம் மேலே, அதுக்கு 500க்கு அதிகமான ஹெக்டர்ஸ்க்கு அதிகமான 500 ஹெக்டர்ஸ்க்கு அதிகமாக நிலம் தேவைப்படுகின்ற திட்டங்களாக இருந்தால் அது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி அந்த திட்டத்திற்கு தேவையான நிலம், அது சார்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பகுதிகளும் கன்சாலிடேட் பண்ணிட்டு அது தனியாரிடம் கொடுத்து விடலாம் அப்படிங்கிற வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் அப்படிங்கிறது உண்மையில் நிலத்தையும் நீர்நிலைகளையும் தனியாரிடம் கொடுப்பதற்காக கொண்டு வரக்கூடிய சட்டம் அப்படிங்கிறத பேசுறதுக்கான முக்கியமான புத்தகம். அதே போல் பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது ஏன் வரக்கூடாது, அதனுடைய ஆபத்து என்ன இருக்குது அப்படிங்கிற விளக்கறதுக்கான ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இப்போ வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு ஒரு புதுசாக இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, குப்பைகள் எரிப்பதன் மூலமாக அந்த கழிவுகளை அகற்றுவது அப்படின்னு. இந்த இதுவுமே சரியான தீர்வு அல்ல. குப்பைகளை எரிப்பதன் மூலமாக அதுக்கு தீர்வு கிடைச்சிடாது. இன்னும் சொல்ல போனால் குப்பைகள் எரிப்பதன் மூலமாக அதுலேருந்து நிறைய ஹசார்டஸான பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும், அது இன்னும் மேலும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற வகையில் குப்பையில் எரியும் நீதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம். அதே போல் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய நிறைய போராட்டங்கள் இருக்குது. அப்போ பெண்கள் முன்னெடுத்த சூழல் சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்களை மையமாக வைத்து துளிப் மலர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கவிதா முரளிதரன் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் எதை பற்றி பேசினா, இப்போ உலக அளவில் என்ன மாதிரி சூழல் போராட்டங்களில் பெண்ணிய தலைவர்கள் முன்னெடுத்தக்கூடிய போராட்டங்கள் அதை அதிகமாக பதிவு செய்திருக்காங்க. இதே போல் போலி தீர்வுகள் அப்படின்னு ஒரு புக்கு நம்ம வெளியிட்டிருக்கோம். க்ரீன் வாஷிங் சொல்கிறோம் இல்லைங்களா, உண்மையிலே ஆக்சுவலாக நமக்கு சொல்யூஷன்ஸை சொல்கிறதுங்கிறது சொல்யூஷன்ஸ் இல்லை அப்படின்னு பேசக்கூடியது. அதுக்கப்புறம் அரசியல் சூழலியல் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்களாக இருந்தாலும் அது வெறும் அறிவியலாக நீங்கள் பேசலாம். சூழலில் வெறும் அறிவியலாக மட்டும் புரிந்து கொண்டு அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாகவோ அல்லது ஒரு பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாகவோ மட்டும் அணுவதன் மூலமாக அதுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்து விடாது. அப்போ ஒரு அரசியல் பின்னணியோட பார்க்க வேண்டும். அந்த வகையில் அரசியல் சூழலியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். மார்க்சிய, அம்பேத்கரை, பெரியாரை பார்வையிலிருந்து ஒரு அரசியல் சூழலை எப்படி முன்னெடுப்பது அப்படிங்கிறத இந்த புத்தகம் பேசுது. இதை தவிர்த்து அணுக்கழிவு குறித்தான விஷயங்களுமே நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் அணுக்கழிவு மையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சென்னை கல்பாக்கம் பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பெரும்பான்மையான அணுக்கழிவுகள் இங்கே தான் கொண்டு வரப்படுகின்றது. இங்கே தான் அதுக்கான ரீப்ராசஸிங் யூனிட்டுமே வச்சுருக்காங்க. அந்த ஒரு அணுக்கழிவு மையம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இப்போ நமக்கு தென் தமிழகத்தில் கூடங்குளத்தில் ஆல்ரெடி 2 அணு உலை இயங்கி கொண்டு வருகிறது. இன்னும் 2 அணு உலை கட்டுமானம் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அணு உலையிலிருந்து வரக்கூடிய அணுக்கழிவுமே அங்கேயே சேமித்து தான் வைக்க போகிறாங்க. ஸோ அது ஏஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க, அவே ஃப்ரம் ரியாக்டர். அதையும் அங்கே தான் கட்டுமானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழகத்தில் அணுக்கழிவுகள் சேமிப்பு மையமாக மாறி வருகிறது. இந்த ஆபத்தை விளக்குகின்ற அணுக்கழிவுகள் அப்படிங்கிற அந்த புத்தகமே இருக்குது. ஸோ இப்படி சமகாலத்தில் இருக்கக்கூடிய சூழல் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அணுகின்ற வகையில், அதேபோல் டங்ஸ்டன் பிரச்சனை, செறிவூட்டப்பட்ட அரிசி, இது குறித்தான சின்ன சின்ன வெளியீடுகளுமே கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி சூழல் சார்ந்த கிளாசிக்கல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒற்றை வைக்கோல் புரட்சி, மௌன வசந்தம், அந்த புத்தகங்களுமே இருக்குது. ரொம்ப இந்த அணுக்கழிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட ஆலை வந்ததுனால அதால் உற்பத்தியான கழிவுகள், அந்த கழிவுகள் அகற்றுறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக நீங்கள் உங்களோட கருத்தை வழங்கியிருக்கீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, தேசிய அளவில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40-44 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த போபால் விஷவாயு கழிவு அப்படிங்கிறது ஒரு சீரியஸான பிரச்சனை. அந்த பிரச்சனையில் தற்போதைக்கு அங்கே இருக்க மாநில அரசு அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு சில 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ண ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ அது அந்த ஆலையிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிற கோர்ட்டோட விதி, அதை பின்பற்றி தான் அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு எதிர்குரல் எழுப்பி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அந்த பிரச்சனை எப்படி தான் சார்ட் அவுட் பண்ணுறது, அந்த போராட்டத்தையும் இந்த தன்மையும் இந்த அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
பேசிக்காக வந்து இப்போ கழிவு அல்லது பொல்யூஷன் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, அது நைட்ரஜன் சைக்கிளாக இருக்கும், ஹைட்ரஜன் சைக்கிள். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி வேறு ஒரு வடிவம் பெற வேண்டும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்படி வேறு வடிவமாக மாறாமல் அப்படி தேங்கி விடுகிறது இல்லைங்களா, ஒரு ஒரு இதாக அப்படி கழிவாக மாறிடுல, அதைத்தான் நம்ம வந்து பொல்யூஷன் சொல்கிறோம். அப்போ இப்படி தேங்கக்கூடிய அந்த பொருள் அப்படின்னு பொருளுங்கிறது ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அதான் எதிர்க்கப்படுகின்றது. இப்போ போபால் விஷவாயு பொறுத்த வரைக்கும் முன்னாடி 40 வருடங்களுக்கு முன்பாக அந்த விபத்து ஏற்பட்டது. அதுலேருந்து உற்பத்தியான அந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய கழிவுகள் இன்னும் அங்கே பயங்கரமாக இருக்குது. அந்த நிலம் சார்ந்த இருக்கக்கூடிய பகுதியில் அது இருக்குது. அதனுடைய பாதிப்பை இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க. அதனுடைய ஜெனடிக் டிசார்டர்ஸை வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ இந்த கழிவுகளை எப்படி நீங்கள் முறையாக மேலாண்மை செய்வது, அந்த ஆபத்துகளை எப்படி குறைப்பது, அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடைமுறையில் தான் இல்லை. ஃபுகுஷிமா இன்சிடென்ட் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அணுக்கதிர்வு தன்மை இருக்கக்கூடிய அந்த மணலை நிறைய சேமித்து வச்சுருக்காங்க. தண்ணி என்ன சேமிச்சாங்க, அது என்ன பண்ணணுன்னே தெரியல. இப்போ தான் கடலில் வந்து அதை கொட்டினாங்க. கடலில் கொட்டி அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அதை மீறி தான் வந்து செஞ்சாங்க. ஏன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லை. நீங்கள் அந்த கழிவுகளை வந்து மேலாண்மை செய்வதற்கான நம்ம சயின்டிஃபிக்கான ப்ராப்பர் மெத்தடாலஜியில் அதே போல் தான் இந்த நச்சுத்தன்மையாக இருக்கக்கூட இந்த ஹசார்டஸ் இதெல்லாம் சைனைடு. ஆக்சுவலாக அந்த போபாலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சைனைடினோட தன்மை இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள். அந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து முறையாக மேலாண்மை செய்வதற்கு, அதை அகற்றுவதற்கு சயின்டிஃபிக்கான அப்ரோச் நம்மகிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வேறு இடத்துல டம்ப் பண்ணுறதா ஒரே தீர்வாக இருக்குது. அப்போ இன்னொரு இடத்துல போய் நீங்கள் டம்ப் பண்ணும் போது அதை அந்த பகுதி மக்கள் எதிர்க்காங்க. ஏன்னா எங்களுக்கான ஆபத்து வரும். அப்போ என்னென்னா அரசனுடைய ஃபெயிலியர் தான் இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது. அப்போ அரசனுடைய ஃபெயிலியர், அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பாதுகாப்பானதாக இருக்கின்றது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில் செயல்படுகின்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா, அதான் அடிப்படையான பிரச்சனை. அப்போ இங்கே கழிவுகள் மேலாண்மை குறித்தாகோ, கழிவுகளை தடுப்பதற்கும் அதை முறைப்படுத்துவதற்கும் போதுமான சட்டங்களும் கண்காணிப்பு அமைப்புகளும் இல்லை, செயல்பாட்டு தளத்திலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிற்சாலை வந்து இங்கே வரணும் அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியை மேற்கொள்வதற்காக இங்கே வராங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க வரும்போது அதை வந்து அந்த வளர்ச்சி வந்து இங்கே வந்து சில பிரச்சனை உண்டாக்குது, மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்குதுன்னு ஒரு பக்கம் போராடுறாங்க. போராடும் போது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி அவங்க மீது ஒரு முத்திரை குத்தப்படுது. சரி, ஓகே, மக்கள் வந்து அதை அனுசரிச்சுட்டாங்க, அந்த தொழிற்சாலை வரதுனால வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது, பொருளாதாரம் உயர போகுதுன்ற சில ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பார்வை அவங்களுக்கு கொடுக்குறதுனால அதை காம்ப்ரமைஸ் ஆகி அதை ஏற்றுக்கிறான்னு வச்சுக்கலேன். ஏற்றுக்கிட்டு அந்த வேலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆலையில் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு சில பல ஆண்டுகள் அவங்க வாழ்க்கை அப்படியே போகுது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அங்கே அந்த ப்ரொடக்ஷன் நிறுத்தி அது ஒரு பிரச்சனைக்கு உருவாகும் போது அந்த ஆலையை நிறுத்தப்படுது அப்படின் போது ஓகே நின்றுச்சு. இனி அந்த ஆலையில் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும்போது உருவான அந்த கழிவுகளை அகற்றணும்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறாங்க. அதுவும் பிரச்சனையாக மாறுது. ஆலை வரும்போது பிரச்சனை, ஆலை நடத்தும் போது தொழிலாளர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறதுல பிரச்சனை, பிறகு ஆலை இழுத்து மூடப்பட்ட அப்புறம் அங்கே இருக்க கழிவுகளை அகற்றுறதுல பிரச்சனை. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கும் பொழுது இப்போ இந்த பிரச்சனையை எப்படி தான் வந்து வளரக்கூடிய நாடுகள், இந்தியா போன்ற நாட்டில் வளரக்கூடிய நாடுகள், இவங்க எப்படி தான் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், எப்படி தான் இதுக்கான நிரந்தர தீர்வு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகளுக்குன்னா இப்போ மேற்கத்திய நாடுகள் இருக்குங்க, மேற்கத்திய நாடுகளில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்னென்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, லேபர் வெல்ஃபேர் பாலிசிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களே அவங்க பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ அது ஏன் இந்தியாவில் வரும்போது செயல்படுத்த மாட்டாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இந்த யூனியன் கார்பரேட் கம்பெனி எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி தான். வெளிநாட்டில் இந்த ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும், குற்றவியல் நடவடிக்கையும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்தியாவில் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் பெருசாக இல்லை, வெறும் ஃபைன் மட்டும் தான் நம்ம வந்து போட்டோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டர்சன் நம்மளால தண்டிக்க முடியல. இந்த சம்பவத்திற்கு பின்பாக தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஏன்னா 1984 வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியாவுக்கு தெரிய வருது நம்மகிட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு போதுமான சட்டங்கள் இல்லை. அது வரைக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி ஏர் ஆக்ட் தான் இருந்துச்சு. அப்போது ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட் தான், அது போதுமானதாக இல்லைங்கிறனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்பாக தான் பொலிட்டன்ஸ் அப்படிங்கிறத வரையறுத்தாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பொல்யூஷன்ஸ் வச்சிருக்கலாம், என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அது எப்படி பராமரிக்க வேணும், எப்படி கண்காணிக்கணும், என்ன லைசன்சிங் வாங்கணும், எப்படி அதை முறைப்படுத்தணும், எப்படி நீ அகற்றணுங்கிற சட்டம் பின்னாடி தான் எவால்வ் ஆகுது. அப்போ என்னன்னா இங்கே நம்ம முதல்ல மக்களை பலி கொடுத்துட்றோம், அதுக்கு பின்பாக தான் சட்டம் வருது, அதுக்கு பின்பாக தான் கண்காணிப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வருது, தொழிலாளர்கள் நலம் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி தான் பேசப்படுது. ஏற்கனவே இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு வேலை செய்கிற தொழிலாளர்கள் பாடுபட்டு அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்கு போதும் உரிமைகள் இல்லைங்கிறதா லேபர் வெல்ஃபேர் லாஸ் கொண்டு வரோம். இப்போ அந்த லாஸை வந்து திரும்பி மாற்றிட்டாங்க உலக மக்கள் சூழலுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் என்ன, அவங்களே எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உள்ள எவ்வளோ கழிவுகள் வெளியெடுத்துங்க மக்களுக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவங்க ஆன்லைன் கண்டினியூஸ் ஸ்மார்ட் சிஸ்டம் கொண்டு வாங்க, உள்ள இவ்வளோ கழிவுகள் இருக்குது, அப்போ இந்த பாதிப்பு இதனால் உண்டாகுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எனக்கு உரிமை இப்போ தான் வழங்கப்படுகின்றது.
அப்போ என்னன்னா இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா மக்களை அழித்து விடுகிறது, நிலத்தை அழித்து விடுகிறது, சுற்றுச்சூழலை பாழ்படுத்துகிறாங்க. அந்த பாதிப்பு அதிகமாகும் போது தான் மக்கள் விழிப்படைந்து போராடுகின்ற போது தான் புதிய சட்டங்கள் வருகிறது. அப்போ ரிவர்ஸில் நடக்குது. எது முன்னாடி இருக்கணுமோ அது முன்னாடி நடக்கல, எது பின்னாடி செயலுமோ நடந்துட்டு இருக்கு. அப்போ முதல்ல சட்டம் வேணும், கண்காணிப்பு அமைப்புகள் வேணும், ஒழுங்கான கட்டுமானங்கள் வேணும், ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இது வந்து கொண்டு வரக்கூடாது, இதுக்கான முறையான அமைப்புகள் இருக்கணும், அவங்க என்ன செய்கிறாங்க என்ன வெளியே போகுங்கிற கரெக்டான கணக்கீடு வேணும், அது கண்காணிக்கப்பட வேணும், அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரியானதாக இருக்கும். ஆனால் இங்கே எல்லாம் தலைகீழாக நடக்கிறது, அதுதான் அடிப்படையான பிரச்சனையாக இருக்குது. எதுவும் கூடுதலான இப்போ இது சார்ந்த வேறு விஷயங்களை செஞ்சுருக்கீங்களா? அதாவது உங்களுடைய இதில் வேறு என்ன தயாரிப்புகள் இருக்குது? அது இந்த ஒரு முக்கிய இந்த பிழைத்தல் அல்லது வாழ்தல் அப்படின்னு ஒரு 1 to 10 ஒரு சீரிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இது வந்து இதை பற்றி பேசினா ஃப்ரம் எவல்யூஷன் டு டீக்ரோத் வரைக்கும். அதாவது என்னென்னா நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி எப்படி ஆச்சு, இதில் வந்து இன்இக்வாலிட்டி எப்படி எவால்வ் ஆச்சு, கன்சூமரிசம் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத ஃப்ரம் எவல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆரம்பித்து அதற்குள்ளே சமூகங்கிறது எப்படி உருவாகுது, அதில் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி அதில் பச்சை வணிகம் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு, அதுக்கு இன்னைக்கு வந்து டீக்ரோத் அப்படிங்கிறது எப்படி தீர்வாக முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு பேசக்கூடிய அது இருக்குது. அதே போல் பயோடைவர்சிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகங்களுமே நம்மகிட்ட இருக்குது. நம்ம நிலவாழ் பறவைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுமே இருக்குது. இந்த நிலவாழ் பறவைகள் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, வழக்கமாக பறவைகள் நம்ம மேலே பறக்கும், கூடு கட்டும், அங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் தரைவழியில் வாழக்கூடிய பறவைகள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு பார்வையோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ தரைவழியில் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரி பறவைகள் இருக்குது, அதனோட இயல்பு தன்மை என்னவா இருக்குது அப்படிங்கிற பேசுறது தான் நிலவாழ் பறவைகள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இயற்கை வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறையா இருக்குது. கிளாசிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அது தமிழில் வந்து நம்ம 1 Star Revolution தமிழில் மொழிபெயர்த்துக்கொண்டேன். ஃபுகாக்கா வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மராக ஜப்பானில் இருந்தவர். ஸோ சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு புத்தகம். அதே போல் மௌன வசந்தம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், அதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அப்புறம் நம்மாழ்வார் ஐயாவினுடைய எழுத்துக்கள், அவருடைய பணிகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகங்களும் வச்சுக்கலாம். நம்மாழ்வார் ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ நம்மாழ்வாரனுடைய அவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, எப்படி பார்க்கணும் அப்படின்னு மற்றவங்களோட பார்வையிலேருந்து நம்ம அது பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அதே போல் ஏர் பொல்யூஷன் சார்ந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி காற்று மாசு அப்படிங்கிறது இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படிங்கிறது, உயிர் கொள்ளும் சுதந்திர காற்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் காற்று மாசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முதல் வருடத்திற்கு காற்று மாசின் காரணமாக 2,40,000 பேர் இறந்து போகிறாங்க. இந்த தகவல் வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பாதிப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் இந்த இது என்ன மாதிரி உண்டாக்கியிருக்கு, என்ன மாதிரி தீவிரத்தன்மை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற அது பேசக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கான புத்தகங்களுக்குமே வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ இப்படி சூழலில் அரசியல் சார்ந்து, சூழலில் அறிவியல் சார்ந்து, அதே போல் சூழலுக்கான குழந்தைகளுக்கான சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான புத்தகங்கள் அப்படிங்கிறது. சூழலில் சார்ந்த பல அரசியல் சார்ந்த புத்தகங்களை நீங்கள் இந்த புக் ஃபேருக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலே இந்த புக்கு வந்து பல வாசகங்களில் போய் சென்று சேரணும் அப்படிங்கிறத நியூஸ் ஃபோக்கஸ் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது மிக நன்றி.